தமிழ்நாடு அரசு அனுப்பிய 10 கோப்புகளுக்கு ஒப்புதல் தர மறுத்தார் ஆளுநர். அதனால உச்சநீதிமன்றத்துக்கு போனோம். உச்சநீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி இப்போ உச்சநீதிமன்றமே அந்த 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுத்துருச்சு. இது மாநில சுயாட்சி கிடைத்த வெற்றி அப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க. அதோடு மட்டும் இல்லை, இதுக்கு ஆதரவாக பேசுகிறவங்க அனைவரும் ஆளுநரை கண்டிக்கிறாங்க, ஆளுநரை மாற்றணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போ பாஜக இது குறித்து சொல்லும்பொழுது வரும் 2026 வேற ஒரு அரசு அமையும். அந்த அரசின் முதலமைச்சருக்கு பதவி பிரமாணம் இதே ஆர்.என். ரவி ஆளுநராக இருந்து செய்து வைப்பார். அதுக்கப்புறம் தான் இங்கேருந்து கிளம்புவார் அப்படின்னு பாஜக ராமசீனிவாசன் சொல்றாரு. அதாவது இந்த கதை எழுதுறவன், இந்த சினிமாவுக்கு கதை எழுதுறவங்க, நாடகத்துக்கு கதை எழுதுறவங்கன்ற மாதிரி கிளைமாக்ஸ் சீன் மாதிரி நாங்க நாளைக்கு முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுங்க. பிஜேபிக்கு நல்ல தெளிவா சொல்றோம், தமிழ்நாட்டில் வர இருக்கிற சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் கிடைக்காது. நம்பர் 1, ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் கிடைக்காது, எழுதி வச்சுக்கோங்க. இப்ப பேசிய ஆளு RSS ரவிக்கு எப்படி தெரியும் என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா RSS ரவி அப்படியே நொந்து நூலாகி அப்படியே சாஞ்சிட்டாப்ல. நான் என்னங்க இது மாதிரி என்னை இவ்வளவு மோசம் பண்ணிட்டாங்களே, மேல இருந்து சொன்னதை, நாக்பூர்ல இருந்து சொன்னதை நான் செஞ்சேன், கடைசியில என்னன்னா கோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல இப்படி அடிச்சுட்டாங்களேன்னு அவரு நொந்து என்னை முதல்ல கூப்பிட்டுங்கன்னு அந்த ஆளு கத்திக்கிட்டு கிடக்குறாரு. மேல உக்காந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு ஒண்ணு போயிடும். ஆனா இதுல பிஜேபி அறிக்கை மட்டும் கொடுக்கறது, ஓஹோ நாங்கள் ஒரு பதவி பதவியே பிரமாணம் செஞ்சு வைப்பாரு. நல்லா தெரிஞ்சுங்க, தமிழ்நாட்டில் அடுத்த முதல்வராக எங்களுடைய தலைவர் தளபதியே மீண்டும் அமர்வார். அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க RSS ரவி இருக்க மாட்டார், இருக்கக்கூடாது. சட்டப்படி இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில பார்த்தா, தானா இந்நேரம் ரிசைன் பண்ணிட்டு போயிருந்தா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கிறார் இந்த RSS ரவின்னு சொல்லலாம். இல்ல நடவடிக்கை அவங்க கவர்மெண்டே எடுத்திருந்தா கூட அரசியலமைப்பு சட்டப்படி நடக்குதுன்னு சொல்லலாம். அரசியலமைப்பு சட்டத்தை பற்றியே கவலைப்படாத ஒரு கூட்டம் என்பதை இப்ப நீங்க சொன்னிய ஒரு நபரு அவர் சொன்ன அறிக்கையின் மூலமா தெரியுது. சட்டப்படி எடுக்க வேண்டிய நடவடிக்கை கூட எடுக்காத ஒரு கூட்டத்துல இதுல கதை ஒண்ணு, இதுல ஒரு அறிக்கை வேற ஒண்ணு. இந்த அறிக்கை வெளியிடுறது மிகப்பெரிய விரோதமானது, சட்ட விரோதமானதுதான். இதையும் அதுல சேர்த்துக்கலாம்.